ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம காஷ்மீர் போக போகிறோம். அதுக்காக நம்ம காட்பாடி ஜங்ஷன், அதாவது வேலூர்லேருந்து நம்ம காஷ்மீர் போகிற விலாக் தான் இப்போ போட போகிறோம். நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸில் போகிறோம். அதாவது ஸ்லீப்பரில் போனால் எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம ஸ்லீப்பரில் போகிறோம். நான் இப்போது ஆர்மி செலெக்ஷனுக்காக போயிட்டுருக்கேன், ஏஓசி செலெக்ஷன். இன்னும் போக போக வர வீடியோஸில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம இப்போது சென்னையில் இருக்க பெட்ரோலியம் கம்பெனிக்கிட்ட போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சென்னையிலே இருக்கிறது ரொம்ப பெருசு. பாரத் பெட்ரோலியம் அண்ட் ஹெச்பி இந்தியன் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க பெட்ரோல்லாம். ஸோ இப்போ நம்ம அதை தான் தாண்டி போய்கிட்டுருக்கோம். இது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டரில் இருக்குது தெர்மல் பவர் ஸ்டேஷன். இங்கே கடல் தண்ணி போகிற வழின்றதுனால இங்கே தான் பவர் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. எனக்கு இதை ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது ஒரு வியர்டாக இருந்துச்சு. இதை பார்த்தாவே ஏதோ வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்களே அதை நல்லா எடுத்து பார்த்தா தெரியும். நிறைய ஸ்ட்ரீம்லாம் வந்துட்டுருக்கு அதிலேருந்து. இப்போ நம்ம விஜயவாடா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபைனலி நம்ம வந்து ஜம்மு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆனால் இங்கேருந்து நம்ம போக வேண்டியது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்கு. இது வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு அனுபவம் இல்லை. போய் நம்ம ஜம்மு தாவி பஸ் ஸ்டாண்டில் கேட்டு தான் போனோம். இனிமேல் இது வந்து ஜம்முவோட பஸ் ஸ்டாண்டு. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி 2 பசங்க நடந்து போகிறானுங்கள, அவனுங்க வந்து ஆர்மிக்காக வரவங்க. இந்த கிரே கலர் டிஷர்ட் என்னோடய ஃப்ரெண்டு இங்கேருந்து என் கூட வேலூர்லேருந்து வரான். நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கே நல்லாயிருக்கும்னு தெரியல, அதனால் ஒரு கடையாக கேட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஜம்மு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் ஒரு இடத்துல கேட்டு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே பேசுகிறது வந்து இவங்க ஹிந்தி பேச மாட்றாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் வந்து ஜம்மு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அதனால் எங்களுக்கு யாருக்கும் எதுவும் புரியலை. அதேமாதிரி இங்கே எல்லாமே உருதுல எழுதியிருக்குனால அதுவும் தெரிய மாட்டேங்குது. சாப்பாடை கேட்டால் ஏதோ வித்தியாசமாக காட்டுறாங்க, அதுதான் சாப்பாடு. சரி, இந்த ஊர் கல்ச்சருக்கு அது சாப்பிட்றாங்க, ஓகே. அதனால் நாங்களும் எதுவும் கண்டுக்கல. கேட்டால் எதுவும் சரியில்லை சாப்பாடும் இங்கே. சரி, நாங்கள் சாப்பிடாம அப்படியே நடந்து போய்கிட்ருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் எங்களுக்கு பஸ் புக் பண்ண கேட்கலான்னு போய்கிட்ருக்கோம். ஆனால் பஸ் ஸ்டாண்டில் வந்து இங்கே ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஓரளவுக்கு. ஆனால் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போல் இருக்குது. ஆனால் அதை பார்த்தா இருக்கிறதுலே படும் மோசம் அந்த பஸ் ஸ்டாண்டு, அந்த அளவுக்கு இருக்குது. என் ஃப்ரெண்டுலாம் நொந்துட்டான். ஜம்முவில் இந்த அளவுக்கு வெயில் அடிக்குமாலாம் எங்களுக்கு தெரியல சத்தியமாக. ஆனால் வந்து ரொம்ப வெயில் நாங்கள் போன டைமு. நாங்கள் வந்து இப்போ போகிறது வந்து ஜம்முவோட பழைய பஸ் ஸ்டாண்டு, அதாவது ஒரே பஸ் ஸ்டாண்டு தான். அதில் இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஆனால் இந்த இடம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது பார்க்கவே. இப்போது சரி ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டுக்காக ஃப்ரூட் வாங்க போய்கிட்ருக்கோம். முன்னாடி ஒரு ஃப்ரூட் ஸ்டால் தெரியுது இல்லையா, அங்கே தான் போய்கிட்ருக்கோம். சரி ஃப்ரூட் வாங்கலாம். சரி, நான் அந்த ஃப்ரூட் ஷாப் பார்த்து நாங்களும் வந்துவிட்டோம். வந்து சரி இங்கே எவ்வளோ ரேட்டுன்னு கேட்கலான்னு கேட்டால், நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் விற்கிறத விட டபுள் மடங்கு ரேட்டில் இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க. சரி, வேறு என்ன பண்ணுறது, சாப்பிட முடியலையே அப்படின்றதுக்காக நாங்கள் ஃப்ரூட்ஸ் அந்த ரேட் விற்றாலும் பரவாயில்லன்னு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ் ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அதேமாரி நம்ம இங்கிலீஷில் பேசினாலும் சில பேருக்கு புரிய மாட்டேங்குதுங்க, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க. இதுதான் பாருங்கள் பஸ் ஸ்டாண்டோட ஒரு சைடு. ஆனால் நம்ம இந்த புது பில்டிங் வந்து ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. ப்ரைவேட்டில் கொடுத்து கட்ட வச்சுருக்காங்க. பார்க்கிங்கும் ப்ரைவேட் தான். ஆனால் அந்த கவர்மெண்ட் சைடில் ரொம்ப ஒஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜம்முவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். இப்போ வந்து சரின்ட்டு நாங்கள் சரி பஸ்ஸுக்கே போவோம் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போய்கிட்ருக்கோம். ஏன்னா எங்கள் பஸ் வந்து ஈவினிங் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் லக்கேஜெலாம் அங்கேயே வச்சுட்டு உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருந்துச்சு, அங்கே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு, அதனால் சரி அப்படியே சாப்பிட்லான்னு வந்தோம். இப்போ பஸ்ஸில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ஈவினிங் 5 o'clock தான் பஸ்ஸு. அதனால் பஸ்ஸு ஈவினிங் 5 o'clock கொடுத்தாங்கன்னா மறுநாள் காலையில் தான் நாங்கள் போய் அங்கே சேருவோம். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து குல்ஃபி வேணும் வாங்கி கொடுன்னு சொல்லி அவர் மட்டும் வாங்கி சாப்பிட்றாரு. ஏன்னா எங்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டோம். ஏன்னா புது இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாதுன்னு நாங்கள் சாப்பிடல. அவர் மட்டும் சாப்பிட்றாரு. இது பஸ் ஸ்டாண்டோட உள்பக்கம். உள்ளே வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆனால் பரவாயில்ல. இதேமாரி வந்து எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஜேகேஆர்டிசியோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜேகேஆர்டிசியோட புக்கிங் ஏரியா. ஆனால் இப்போ புக் பண்ண முடியாது அங்கே போனால். எங்களுக்கு வந்து 5 o'clock தான் பஸ்ஸு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 4 o'clock பஸ் எடுத்துட்டாங்க. ஏன்னா பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு. சரின்ட்டு நாங்களும் ஈஸியாக சரி சீக்கிரம் போயிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனால் வந்து காலைல 5 o'clock ஆச்சு நாங்கள் போய் சேர. அதேமாதிரி வழி ஃபுல்லாக செம்ம டிராஃபிக். ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடு இருந்திருக்கு ஏற்கனவே, அதை க்ளீன் பண்ணிவிட்டு சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நாங்களும் சுற்றி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். அதனால் உங்களுக்கும் நாங்கள் காட்டலான்ட்டு இதை காட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் காமிச்சிருப்பாங்க, ஆனால் நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வித்தியாசமாக எடுத்து காமிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கோம்.
catch a glimpse of me. Don't you worry, it's okay to take a peek. See the magic words now, pretty please. நம்மளை வந்து இந்த இடத்துல காலைல 4:40க்கெலாம் அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க. காலையில் 4:40க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வெளிச்சம். 4:40க்கெலாம் வந்து இங்கே சூரியனே வெளியே வந்துடுது. சரின்ட்டு இறக்கி விட்ட கொஞ்ச நேரம் அங்கே சுற்றி பார்த்துட்டு பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து நாங்கள் வாக் பண்ணி தான் போய் ஆகணும். ஏன்னா அவ்வளோ காலையில் அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது. அதனால சரி பக்கத்துலேயே வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு கிட்டே போய்கிட்டு இருந்தோம். அந்த எல்லோ கலரில் தெரிகிற செடி எல்லாமே வந்து கடுகு எல்லாமே நம்மளுக்கு வந்து நார்த்லேருந்து தான் வருது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐஸ் மவுண்டெயின். இந்த மலை வந்து என்றைக்குமே வந்து கரையாதான். 365 நாளுமே இந்த ஐஸ் அப்படியே தான் இருக்குமா. எங்களை இறக்கி விட்ட பிளேஸ் பேர் வந்து அனந்த்நாக் மெயின் ரோடு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஸ்ரீநகர் வந்துடும். ஆனால் எங்களுக்கு அதுக்கு நடுவுலேயே இறங்க வேண்டியது. இங்கேருந்து நாங்கள் குன்று போனோம். இப்போ நாங்கள் குன்றுன்ற ஊருக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம கன்னியாகுமரியை சேர்ந்த விவேகானந்தா ஆசிரமம். இங்கே ஆர்மி கேம்ப் பக்கத்தில் இது இருக்குது. பர் டே வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வித் ஃபுட்டோட 3 வேலையும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உள்ளே எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. 3 வேலையும் சாப்பிட்டு உள்ளே இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ட்ரீ. அங்கெல்லாம் வந்து ஆப்பிள் ட்ரீ இவ்வளோ தான் சைஸ் இருக்குது. இதெல்லாம் ஹைப்ரிட் ட்ரீயாக. அதனால் இதிலே வந்து ஆப்பிள்ஸ் வந்துடுமா. மே ஜூன்லேருந்து பழம் வர ஆரம்பிச்சிருமா. இப்போ வந்து பூ தான் இருக்குது அந்த மரத்தில். பார்த்திங்கனாவே தெரியும். நிறைய இந்த ஊரில் வந்து நம்ம காலைல 9 to ஈவினிங் 6 o'clock மட்டும்தான் வெளியே இருக்க முடியும். அதுக்கு மேலே வெளியே இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இங்கே வந்து டெரரிசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. அதனால் வந்து இப்படி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து நாங்கள் இருந்த ரூமோட பில்டிங். இது வந்து ஒரு ஹால், பெரிய ஹால் இது. இந்த ஹாலுக்கு மேலே வந்து ஒரு 3 ரூம் இருக்குது. அந்த ரூம் வந்து பெருசாக தான் இருக்குது. அதில் 20 பேர்கிட்ட படுக்கலாம் ஒரு ரூமில். இது அதோடய ஸ்டெப்ஸு கீழே போகிறதுக்கு. ஆனால் இன்னும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியாததுனால சரி நிறைய கூட்டம் இருக்கிறதுனால இங்கே இருக்க சொல்லிட்டாங்க. ஆனால் கிளைமேட் செம்ம சில்னஸாக இருக்குது. திடீர்னு பார்த்தா ரொம்ப ஹாட்டாக இருக்குது வெளியே. இப்படி தான் இருக்குது வெளியே. ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி கிரிக்கெட் விளையாடுவோம் இங்கே இருக்க ஆர்மி பர்சன் கூட அப்படின்ட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அந்த கிரிக்கெட் வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்கள். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து எங்கள் கூட விளையாட வந்த எல்லாருமே வந்து ஆர்மி செலெக்ஷனுக்காக வந்தவங்க தான். எல்லாருமே ஆந்திரா, கர்நாடகா, யூபி, அப்புறமா காஷ்மீர்லேயே இருக்கிற நிறைய பேர் எல்லாருமே அங்கே இருந்தவங்க தான் வந்தாங்க. ஆனால் வந்து காஷ்மீர்காரங்க மட்டும் வந்து சவுத் சைட்லேருந்து வந்தவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கெத்து காமிச்சிங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க. அதனால் நம்ம எப்பவுமே கெத்தாகவே இருக்கணும்னு காமிச்சிக்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்து ரசித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DR Vlogs.